உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல ஏறக்குறைய 114 ஆண்டுகளுக்கு முன்பாக 1912 டைட்டானிக் கப்பல் என்ற ஒன்றை கட்டினார்கள். அதை கட்டியவர் யார் என்று சொன்னால் எட்வர்ட் ஜான் ஸ்மித் என்கிறவர். அவர் அந்த கப்பலை கட்டிவிட்டு மிகப்பெரிய, உலகத்திலேயே முதல் முறையாக மிகப்பெரியதாக கட்டப்பட்ட கப்பல். அதை பார்த்து அவர் சொன்னார், இது நகருகின்ற அரண்மனை, இதை போல உலகத்தில் இனிமேல் யாரும் வடிவமைக்க முடியாது. அது மட்டுமல்ல, இதை ஈவன் God himself cannot sink this ship அப்படின்னு சொன்னார். கடவுளே நினைத்தாலும் கூட இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவருடைய அறிவின் உச்சத்தின் தலைத்துமிரின் ஆணவத்தில் அவரை சொன்னார் என்று சொன்னால், அந்த கப்பலில் இட் இஸ் அ மேண்டேட்ரி என்ன அப்படின்னு சொன்னால், கட்டாயமாக லைஃப் சேவிங் போட் வைக்கணும், ஏதாவது நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், அதையெல்லாம் தேவையில்லை, ஏனென்றால் இந்த கப்பல் ஒன்றுமே ஆகாது, யாரும் இதை மூழ்கடிக்க முடியாது, இந்த கப்பலை யாரும் சிதைக்கவும் முடியாது, இயற்கையே வந்தாலும் கடவுளே வந்தாலும் என்று சொன்னாராம். அதில் பயணம் செய்தவர்கள் 2223 பேர் உங்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, 1517 பேர் பரிதாபமாக செத்து போனார்கள், கப்பல் சிதைந்து. இப்படி மனிதர்களாகிய நாம் ஆணவத்தின் உச்சகட்டத்தில் அதிகமாக போவது உண்டு. நிறைய நேரத்தில் நம்முடைய தலைத்திமிர் நமக்கு மேலே அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் தெரிந்து விட்டது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் பல நேரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அசைந்து போகும். கடவுள் நினைத்தால், ஒரு வினாடி நினைத்தால் முடிந்து விட்டது.